அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இங்கிருந்து தெரியும். பாக்கியம் எனக்கு பாக்கியமாகட்டும். யாரும் சத்தம் போடக்கூடாது. 30 கோடி தேவர்கள், 30 கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிகள். ஆமா, கிண்ணர் கிம்புரர்கள், ஜடகாந்தர்கள், அஷ்டவசிகள், யாவத்தமான பேர்கள் போந்திருக்கும் இந்த சபை என்பாக வந்தேன். நான் யார், எங்க இருந்து வரீங்க? அதுக்கு முன்ன நீங்க எல்லாம் ஓடி வந்து பணிந்தீர்கள் அல்லவா? ஆமா. நீடு ஊழி காலம் சுபிட்சமாக கொண்டாடக்கூடிய இடத்தில் புலி கொண்டிருப்பான். மக்கள் எப்படி இந்த ஆலயத்தை நம்பி தெய்வ வழிபாடுகளை கடைபிடித்து வருகிறார்களோ அதுவரையிலும் உலகத்திற்கு அழிவில்லை. இது எந்த சேதம் வந்தாலும் மக்கள் அவங்கவுங்க லைன அவங்கவுங்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும். ஆமா, அவங்கவுங்க ஒரு கஷ்டம் வந்தாதான் பகவானை வேண்டுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. ஆமா, இல்லைன்னா கும்பிட போக. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கக்கூடியவர் என்னுடைய, அதாவது தேவர்களாகிய நாங்கள் எந்த தேவர்களும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது. உங்கள்கிட்ட போய் வர கேட்டீங்கன்னா ஆமா கட்டாயமா உனக்கு நேரம் வரும்போது கொடுப்பாங்க. உண்மையா அப்படிப்பட்ட நிலையில் இருப்போம். ஆமா, அப்படி இருக்க யாரோ தேவர் போல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, அதனால நீடு ஊழி காலம் சுபிட்சமாக வழக்கணும். அதாவது சனிவார விரத நாடகம் வைக்கணும். ஆமா, அப்படின்னு சொல்லி இந்த சோமநாதபுரம் மக்கள், சோமநாதபுரம் என்ற அகரம் இந்த மக்கள் இதெல்லாம் முடிவு செய்து அவங்களால முடிஞ்ச பொருள் உதவிகளை கொடுத்து இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இதை கொடுக்கணும்னு நினைச்சவங்களும் சரி, கொடுத்தவங்களும் சரி இல்ல இதுக்காக மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இரவா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை கொடுத்து பிள்ளைங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, ஆமா குடும்பம் இப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் ஏதாவது வரி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிதான் இப்ப எல்லா வேலையை போட்டு அவங்க தூக்கம் மனக்கட்டு இங்க வந்து உட்கார்ந்து பாக்குறாங்க. அதனால இவங்க எல்லாருடைய துயரத்தையும், அதாவது துயரங்கள் எல்லாம் நீக்கி அவர் நினைத்தது போல நல்வாழ்வு வர வேண்டும் என்று அப்படி என்று இந்த குழு பட்டாபிஷேக ராமகிராம் நாடக சபா இவர்களுக்கு தாம்பூலம் வாங்கி இவர்களால் முடிந்தவரை, அதாவது நல்ல சம்பளம் அரியலூர் மணி செட்ல இந்த
முருகேசனுக்கு ஆமா 1500ங்கிறது 1700 கூட தரண்டா இல்ல இன்னொரு 200 300 சேர்த்து கூட தரேன்னாரு. ஆமா அவ விட்டுட்டு ஜமா கட்டிக்கிட்டு உங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் நிமிஷம் படுத்து பெருசா இருக்கு. பகவானே இது இடையில வந்தது கிடையாது. இது வாழி வாழ அதுக்கு என்ன தப்பல ஆசிரியர் சரிப்பா அவர் போட்டிருந்தாப்புல அதுக்கு பத்தி அவங்க அப்பா போட்டிருந்தாப்புல இந்த வாழடியால மறைக்கூடாது மறையாம இருக்கிறது. சரி அதை பத்தி தப்பு இல்ல. இதை நீங்க நிறைவரையா நீடூழி காலம் கடைபிடிக்கணும். எங்க மூச்சு வரையும் இதை கடைபிடிப்போம். இது வெற்றி நிச்சயம். எத்தனை கெட்டிக்காரனை நான் பார்த்துக்கிறேன் தெரியுமா? ஏய் அண்ணாமலையில இருந்து நானும் கெட்டிக்காரனை பார்த்துட்டேன். ஒரு 50-60 கெட்டிக்காரனை கண்ணால பார்த்துட்டேன். ஆமா என்ன ஆட்டம் காட்டிங்கன்னு உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஏதோ உசி பேட்டி விட்டுட்டு நீ மாட்டு போடுவேன். அவன் ரோல் போடுறோம் ஊர்ல பாட்டு வாங்கிட்டு உதப்படுறவனுக்கு அவனுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு ஆள் வெளியே கொஞ்ச நேரத்துல என் செல்போன்லாம் உடச்சிட்டு போனீங்க. அம்மா வேகம் ஆகுது. ஆமா அப்படி இப்படி மக்களுடைய துயரங்களை எல்லாம் தீர்த்து அந்த இறைவனுடைய அருளால் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இந்த ஊர் வந்து ஆடி இருக்கேன். ஆமா நம்ம பழைய ஏழுமலை செட்டு வந்து ஆடி இருக்கிறேன். அப்படி அன்னைக்கு கத்துக்குட்டியா வந்தேன். ஆமா இன்னைக்கு ஏதோ பகவானுடைய அருளால் கிட்டத்தட்ட 22 வருஷம் அந்த பவுடரை போட்டு வெளியே வந்துட்டேன். ஏதோ அப்பனுக்கு புள்ள இருக்குது சொத்து இல்லைனாலும் புள்ள இருக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்க. ஆமா அப்படி தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவனுடைய அருளா மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும். கண்ணால் பார்த்தவர்கள் பார்த்ததை மற்றவர்களுக்கு தெரிவிப்பவர்கள். ஆமா இந்த கண் பாவை இருக்குது. ஆமா அந்த பாவை உண்மைக்கு உண்மையா இறைவனுக்கு ஒப்படைக்கும். ஆமா ஒவ்வொருடைய பாவையும் இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்குது. அப்ப பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு முடியாதவங்க வீட்டுல படுத்திருப்பாங்க. ஆமா அவங்களுக்கும் சேர்த்து அதாவது நோய்வாய் இருக்கலாம். ஆமா குடும்ப கஷ்டங்கள் இருக்கலாம். பிள்ளைகள் மனைவிகள் மற்ற தொந்தரவுகள் இருக்கலாம். இது அத்தனையும் இறைவா அப்ப அவர் நீக்கி நல்ல அருள் கொடுக்க வேண்டும். அப்படி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இப்ப இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். நான் யாரு எங்க இருந்து வரேன் ஏதாவது தெரியுமா? சூரிய பகவானுக்கு தாயாதேவி அம்மனுக்கு கற்ப சுதனாக விளங்கிக்கூடிய தேவர்களாக இருந்தாலும் அசுராதிகளாக இருந்தாலும் பலம் படைத்த பலசாலிகள் யாராக இருந்தாலும் அப்படி என்றால் ஒரு நடுக்கம். ஆமா அப்படி ஏன் தெரியுமா? நான் கொடுக்கறதே யாரும் சொல்றதே கிடையாது. அள்ளி கொடுத்தான் பரமேசன் அல்லாமல் கொடுப்பான் இந்த சனீஸ்வரன். அதே போல எடுக்கணும்னு நினைச்சிட்டாலும் அப்பப்பா அம்பா சொத்தை கூட தூக்கி விட்டுருவான். விட மாட்டேன் நிக்கிறதுக்கு கூட விட மாட்டேன். மான மரியாதை உனக்கு இருக்கிற ஐயா கப்பல்ல ஏற்றுவேன். ஆமா ஆமா அப்படிப்பட்ட நிலையும் தருவேன். ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் தருவீங்க. இப்படி திசையில தொடர்ந்தா 19 வருஷம் வருவேன். ஆமா 19 வருஷம். ஆமா பார்வையில தொடர்ந்தா 2.5 வருஷம் வருவேன். 2.5 வருஷம். ஆமா சந்திரனுக்கு 12 வரும்போது சிரசு சந்திரனோடு சேரும் போது உடல் சந்திரனுக்கு 2வது வீட்டில் சேரும் போது பாதம் அப்படியே சந்திரனுக்கு 4வது வீட்டில் வந்தால் அர்த்தாஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி 7 வந்தா கண்டகச்சனி 8 வந்தா அஷ்டமச்சனி. இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்து நடக்கும். ஆமா இந்த மாதிரி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பிள்ளைக்கு கண்டகச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமா புதுசா தொழில் செய்ய போக கூடாது. ஆமா சனி நல்லவரா கெட்டவரா அந்த பாதகத்தில் அமைஞ்சதை பொறுத்து. ஆமா நல்லவரா அமைஞ்சா ஏதோ ஓரளவு தொழிலாவது செய்து பார்க்கலாம். கெட்டவன் அமைஞ்சிருந்தா நீ தொழில் செய்ய போனீங்கன்னா ஆமா அந்த புடித்தம் முதல் கூட காணாத போடும். இதுக்கு பேரு அர்த்தாஷ்டமச்சனி. அதுவே கண்டகச்சனியா இருப்பேன் 7ல இருப்பேன். ஆமா 7ல கண்டகச்சனியா நான் இருந்தா அந்த நேரத்துல திருமணத்தை கூட்டினா அந்த கணவன் மனைவி ஒத்துமையா வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன
வாழ விடவே மாட்டேன். ஆஹா. அப்பதான் சண்டை அவங்களுக்குள்ள சச்சரவு. சிக்கல் ஊழ வரும். ஆ. அப்புறம் மகளிர் மன்றம் போகும். ஆமா. ஊர் பஞ்சாயத்து, நாட்டாம் பஞ்சாயத்து, ஆமா. பஞ்சாயத்தையும் பார்த்து ஆ. மானங்கட்ட வாழ்க்கை வாழணும். எங்க போனோம் அங்கெல்லாம் பார்த்துட்டு மானம் கட்டி ஈடுகட்டு வந்து சரி. கிடைக்கும். ஆமா. அதுக்கு அடுத்தது அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி காலத்துல ஆ. புள்ளைய பெத்துட்டு கத்துட்டு அந்த புள்ளைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆ. ஊரு வட்ட பஞ்சாயத்து பேசி பேசி அவங்களால முடியாது முடியாது. அவமானப்பட வேண்டிய நேரம் வரும். நேரம் வந்து விட அஷ்டமச்சனி நடக்கும்போது நடக்கும் பொழுது வாலிப பிள்ளைகள் பிள்ளைகள் பழக்க வழக்கம் எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையாகத்தானே இருக்கணுமா? ஆமா. அஷ்டமச்சனி. அதுவே ஏழரை சனியாக நான் வருகிறேன். ஏழரை சனியாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய செயல்களில கண்ணும் கருத்துமா இருக்கணும். இருக்கணுமா? எந்த சூழ்நிலையும் உன் செயலை விட்டு கொஞ்சம் தடம் புரண்டினா ஆமா. உன்னை அதிகமா பொருளை வச்சு ஆஹா. பள்ளிக்கூடத்தை பத்தியா எட்டி பார்க்காத அளவுக்கு பண்ணிடுவோம். ஆமா ஆமா. புரியுதா? ஆ. பள்ளிக்கூடத்துக்கு எட்டி பார்க்க மாட்டேன். ஆ. நல்லவங்க வார்த்தை ஏறாது. ஏறாது. தாய் தோப்பம் கத்தி கத்தி பார்த்துட்டு ஆ. அது ஒழிஞ்சு போது போ உள்ளது கிடந்தா போதும். ஆமா. எங்கேயோ கிடக்குறான். எங்க இருந்தாலும் நமக்கு பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்குது போதும். அவங்கள ஆண்டு போக வச்சிருவோம். ஆமா. இதுக்கு பேர் தான் ஏழரை சனி. ஆஹா. சிரசு. ஆ. இதுல எல்லாருக்கும் அப்படியே நடக்காது. ஆமா. அவங்களுக்கு அமைஞ்சதை பொறுத்து நடத்திக்கிட்டு வரும். ஆஹா. அப்படி வரும்போது பாருங்க பொழுது எனக்கு 3 குணம் உண்டு. மங்கு சனி. மங்கு சனி. டேய் தம்பி கத்துற உயிரை பிடிச்சி கத்துற நீங்க கத்துன அந்த பார்வையில அகப்படாது. இப்ப விவரமா சொன்னாங்கல்ல என்ன நடக்கும் அப்படி ஒரு தான் சொல்லுவோம் நான். அப்புறம் அல்ல குணத்திலே அனுபவம் 3 விதமானவன். மங்கு சனி, மங்கு சனி, பொங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. மாரக சனி. 3 விதமா வருவேன். ஆஹா. மங்கு சனியாக 30 ஆண்டு காலம். 30 ஆண்டு காலம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. 30 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தவனும் கிடையாது. கிடையாது. 30 வருஷம் ஒருத்தன் கெட்டவனும் கிடையாது. கெட்டவனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கு காரணம் ஒரு சுத்தல கெடுத்திருந்தா பகவான் ஒரு சுத்தல கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. இது மங்கு சனி. மங்கு சனி. தாயாருடைய கர்ப்பகாலத்தில் பிறக்கும் போது பிறக்கும் பொழுது உன்னோடு நானும் பிறப்பேன். நானும் இருப்பீங்க. அப்படி பிறந்து உனக்கு வயது 30 ஆகும்போது ஒரு சுற்று முடியும். 12 வீடு. ஆமா. ஒரு வீட்டுக்கு 2.5 ஆண்டு காலம். 2.5 ஆண்டு காலம். 12 2 24 12 6 30. 30 வருஷம் ஒரு சுத்து. ஒரு சுத்து. அதுக்கு பிறகு இதுக்கு பேர் மங்கு சனி. மங்கு சனி. இந்த மங்கு சனியை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அதாவது நுனி மூக்கின் மீது அள்ளி கொடியினுடைய நுனிகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தோற்றம் செய்து இரு கண் புருவங்களையும் மேல்புறமாக வளைப்பேன். இப்படி வளைச்சா இதுக்கு பேர் மங்கு சனி. மங்கு சனி. இந்த மங்கு சனி இருக்குது அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கை வயது வரும். 25 வயசு 27 வயசு 30 வயசுக்குள்ள பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமா. அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த திருமணத்தை கொஞ்சம் தள்ளி விட வச்சு. ஆமா. அல்ல திருமணம் நடந்து போச்சு பிரச்சனை இல்லாத மன சந்தோஷத்தோட ஒருத்தர் அப்படி ஒதுங்கி இருந்து அப்புறம் கூடி வாங்க. அப்படி அதெல்லாம் இல்ல இப்படிதான் இருக்கிறேன்னா இதனால அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதுக்கு பேர் மங்கு சனி. மங்கு சனி. பள்ளிக்கூடத்தை பக்கம் எட்டி பார்க்க விட மாட்டேன். நல்லவங்க வார்த்தை கேட்க விட மாட்டேன். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கொடுப்பேன் மங்கு சனி. அதுக்கு அடுத்தது 30 வயதிற்கு மேல் பொங்கு சனியாக வருவேன். 60 வயசு வரையும் வருவேன். இந்த பொங்கு சனினா எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படிங்க அப்படின்னா தன்னுடைய மார்பகத்தில் இருந்து முகம் முழுக்க புறமுதுகெல்லாம் வட்ட பால் தேம்பல் என்பார்கள். பருவ தேம்பல் என்பார். பிள்ளைக்கு பருவ வயசு வந்துட்டான் கொஞ்சம் வாட்டமாக்குறான் பையனும் பிள்ளையும் அப்படி இருக்கிறான் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் பொங்கு சனி. பொங்கு சனி. நான் பொங்கு சனியா உங்ககிட்ட வந்தேனா படிச்சிருந்தா அதுக்குள்ள திறமை படிக்கல உன்னுடைய பலத்துக்கு ஏற்ற திறமை எப்படியாவது உன்னை வாழ வைக்கணும். அதுக்கான சம்பாத்தியம் உன்னுடைய குடும்பம் உனக்குன்னு என்ன வேலை அதை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு தான் பொங்கு சனியா வருவீங்க. 30 வயதுக்கு மேல 60 வயசு 60 வயதுக்கு மேல் 90 வயதுக்குள் உனக்கு மாரக சனியா வருது. மாரக சனின்னா எப்படி? பெற்ற உறவு கட்டிய உறவு. அதாவது இவங்களை எல்லாம் கண்டா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். என்னடப்பா இந்த அம்மா கிட்ட இல்ல இந்த தாத்தா கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போவோம் அழுத்து போவோம். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுதுன்னா உனக்கு நான் மாரக சனியா வந்துட்டேன்னு அர்த்தம். உன் ஏட்டை எடுத்துக்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட கொண்டு கொடுக்க போறேன். அப்பதான் உனக்கு புலம்பல் இங்க வரும். தென்திசை அதிபதி சாமலாபுரி வேந்தன் எங்க அண்ணா அவரு தெரியுமா? அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னா
அவர் தான் உன் நாளை பார்த்து கீக்கிறவர். எனக்கு கீக்கிறதுக்கு அருகதை இல்லை. அவர் தான் கேட்கறது ஏட்டா? ஆமா ஆமா ஆமா. அதனால அவர் தான் அதை செய்வார். ஆமா. அப்படி இருக்கும்போது மக்கள் இதை புரிந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஆமா. பிறப்பது ஒரு நாள், ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். ஆமா. இந்த பிறப்பு வேணா சாதாரணமா இருக்கலாம், அந்த இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். ஒரு மனிதன் ஆமா இந்த ஊர்ல வாழ்ந்தா, இந்த சோமநாதபுரத்துல வாழ்ந்தாண்டா, இப்படிப்பட்ட பிள்ளை இந்த ஆளுக்கு பிறந்து இந்த மாதிரி இருந்த அப்பனுக்கு இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்து பெருமையான வாழ்க்கை வாழ்ந்துப்பா. 10 பேர் பேச வாழணும். ஆமா. 10 பேர் சாதிச்சத நாமளும் சாதிச்சு காட்டணும். அப்ப நாமளும் இந்த ஒரு மனுஷனா வாழணும் அப்படிங்கிற வைராக்கியம் வரணும். எந்த ஒரு மனுஷனுக்கு ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வைராக்கிய சிந்தனைகள் வருகிறதோ அவர்களுக்கு வாழ்வானது சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட நிலைய இறைவன் கொடுப்பான். அதனால நம்பிக்கையை விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மனிதன் நம்பிக்கையை தளர விடவே விடப்படாது. அதனால நமக்கு 2 கை இருக்குது. 3வது ஒரு கை என்னன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விடக்கூடாது. பிறந்துட்டேன், ஏழ்மையான வயிற்றுல நான் பிறந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்குது. இளமையில முடிஞ்ச வரையும் படிக்கிறேன். படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பொருளாதாரத்தை தேர்றதுக்கான வழி வாய்ப்புகளை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அப்படிங்கிற வைராக்கிய சிந்தனை பிள்ளைகள் வச்சா அவங்க வெற்றியாளர்களா ஆவாங்க. அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியவன் இந்த சனியாகிய நான். அப்படி திசையிலே 19 வருஷம் வருவேன். 19 வருஷம் வரும்போது அது இளமையில இருந்தா என் தாய் மடியே போயிடும். அது எனக்கு தெரியாது. ஆனா அதுவே கொஞ்சம் நான் வாலிப பருவமா வரும்போது எனக்கு உங்களுடைய திசை வந்தால் அது நல்ல இடத்துல இருந்தா அது தெரிஞ்சுக்காத ஏதாவது அதை வாங்கினா இதை வாங்கினா ஏதோ எங்க அப்பா அதை செய்தாரு எங்க அம்மா அதை செய்தாங்க அப்படின்னு போயிடுமா. ஆனா அதுவே ஆகாத இடத்துல 6, 8, 12 மறைஞ்சு உனக்கு பாவியா இருந்து நான் திசை நடத்தணும்னா எதை சம்பாதிச்சு உங்க பாட்டம் பூட்ட வச்சிருந்தாங்களோ அத்தனையும் அழிச்சு தெருவுல திருவோட எடுக்க வச்சிருவோம். இப்படிப்பட்ட திசையில என்னுடைய பார்வையில செய்வேன். அப்படிப்பட்ட சனியாகிய நான் கொடூர குணமாக இருந்தாலும் கிரேதா துவாபரை கலியுகம். இந்த கலியுகம் இப்ப நடப்பது கலியுகம். கலியுகத்துடைய ஆயுள் எவ்வளவு? 4,32,836 வருஷம். இதுல இதுவரையும் போயிருக்கு 5125 வருஷம் முடிஞ்சிருக்கிறது. 26வது வருஷம் இதுதான் விசுவாவசு வருஷம். இந்த விசுவாவசு வருஷத்தில் இந்த சோமநாதபுரத்துல நம்ம ஜமாவுல அதாவது இருந்து ஆளுக்கு ஒரு செட்டா பிரிஞ்சு இருந்தாலும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்லது நடத்தணும். இந்த ஊருக்கு 10 பேர் அடி வச்சுட்டு போனோம். நல்லா இருக்காங்க அந்த ஊர்ல, நமக்கு பின்னால அவங்க பேசணும். நம்ம வந்துட்டு போறோம்னா அந்த அம்மனுடைய அருள் இருக்கணும். நவகிரகாதிகளுடைய ஆராதனைகள் நம்ம இந்த ஊருக்கு கிடைக்கணும். இதுல விஷப்பார்வைகள் இருந்தாலும் அந்த விஷப்பார்வையெல்லாம் இன்று முதல் நீங்கி சுப பார்வை பெற்று இறைவனுடைய உங்களுக்காக தான் கத்துறேன். நீங்க கத்துறா எப்படி ஆகும்? கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன இறைவனை சிந்திங்க ஐயா, மனசுல சிந்திங்க. நாடகம் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்களை மனசார நினைச்சுக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்காக தான் நான் பிரார்த்திக்கிட்டு வரேன். எனக்காக இல்லை, இந்த மக்களுக்காக பிரார்த்திக்கிட்டு வரேன். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறணும். நீங்களும் அந்த இறைவனை மனசார நினைக்கணும். அப்படி நவகிரகாதிகள் இல்லாத கோவில் இல்லை இன்னைக்கு. எல்லா ஊர்லயும் இங்க பாரு அம்மன் கோயில் அருமையா நவகிரகாதிகளை கட்டிருக்காங்க. இப்படி நவகிரகாதிகளை பூஜை செய்யறாங்க. இந்த சனிக்கிழமைகளை எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த சனிக்கிழமையில வீட்டுல அசுத்தமான செயல்கள் செய்யாதீங்க. முடிஞ்சவரை இங்கெல்லாம் நிறைய பெருமாளை கும்பிடுறீங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் நீங்க செய்யணும். அப்படி சனிவார விரதத்தை மேற்கொள்ளணும். இப்படி எல்லாம் செய்துட்டு வந்தா ஒரு சனிவார விரதம் இருந்தால் 108 கோகுல அஷ்டமி விரதம் இருந்ததுக்கு சமமாக. அப்படிப்பட்ட சனிவார விரதம், அந்த விரதத்தினுடைய மகிமையை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தெய்வ பக்திகளுக்கு இன்னைக்கு உபதேசத்துக்கு இந்துக்கள்ல குரு இல்ல. எங்கேயாவது பாடசாலைகள் இருக்குதா? நம்ம 8 வரையிலும் பாடசாலைகள் இல்ல. அந்த பாடசாலைகள் இருந்தா பிள்ளைங்கள் தவறான நிலைக்கு போகாது. மற்ற மதங்கள்லாம் பாடசாலைகள் இருக்குது. இந்த இந்து மதத்துல அதை நடத்துறதுக்கான குருமார்கள் இல்ல. அப்படி அவங்க ஏதாவது சொன்னாலும் அதை கிண்டலுக்கு விட்டு பேசுறதா பெருசா இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் தன்னை தான் உணர வேண்டும். உணர்ந்தா அங்கதான் இறைவன் வருவான். அந்த இறைவன் வந்து உன் மனதை புனிதமாக்குவான். அந்த புனிதமாக்கும் போது தான் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்னா என்னன்னு தெரியுமா?
பஞ்சம் கஷ்டம்னா என்ன இப்பெல்லாம் கஷ்டம் தெரியல. அந்த கஷ்டம் தெரியற அளவுக்கு பிள்ளைங்களை வளர்க்கணும். நீ எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் இந்த வசதியை நீ எடுத்துக்கிட்டு போயிட போறியா? கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் அங்க போட்டுதான் போகும். அத உன் பிள்ளைங்க வாழையடி வாழையா வளரணும். அதாவது ஆளு போல் தழைத்து அருகது போல் வேறு. அருகுக்கு வேறு எங்க இருக்குது? இங்க இருந்தா அது அங்க பறக்கும். அந்த அளவுக்கு வேறு போகும். அப்படி வேறு ஓடி, அதாவது பட்டி பெருத்து பால்பாடு எந்த நேரமும் பஞ்சம் இல்லாத வாழ்க்கை மக்கள் வாழணுமா? அப்படிப்பட்ட நிலையை இந்த சோமநாதபுரம் முன்ன ஒரு காலம் நான் வந்தேன், அதை சந்திச்சாங்க. இப்ப இரண்டாவது முறை என்னை கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வரும்போது இந்த மக்கள் எல்லாம் பஞ்சத்தை நீக்கி அந்த இறைவனுடைய அருள் பொங்கு சனியாக மக்களுக்கு இருந்து என்றென்றும் காட்சி கொடுக்க வேண்டும். அப்படி காத்து அருள வேண்டும். அப்படி மக்கள் இந்த இறைபக்தியில் சிந்தனையில் அதாவது குழப்பம் இல்லாமல் நிலைத்து மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். அப்படி இருக்க இந்த பொங்கு சனி மாரக சனி அப்படி இருந்து திரேதா துவாபர கலியுகம், இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாகிய பராசக்தி சக்தியால் படைக்கப்பட்ட இந்த புவனம் அந்த புவனத்தில் சக்தியால் படைக்கப்பட்ட நவகிரகங்கள், இந்த நவகிரகாதிகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நுழைந்து அவரவர்களுக்கு செய்த பாவ வினைகளை நீக்கி புண்ணியத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க இப்ப நடக்கக்கூடிய விசுவாவசு வருஷத்தில் யார் அரசன், யார் மந்திரி, யார் சேனாதிபதி, யார் தானியாதிபதி, யார் மேகாதிபதி, இப்ப மக்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? சொல்றேன்.